மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி டே 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷனில் பவர்ஸ் ரூலை வச்சு ஒரு கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். சரிதானா? ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது, உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே தானா? சரி, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இப்படி தான் கேட்டிருக்காங்க. சரிதானா? ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடுக்குகள் இண்டீசஸ் பவர்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா a/m இன்ட்டு a/n இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, பவர் ரெண்டும் வேறு வேறு இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பவர் ரெண்டையும் அப்படியே நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம் a/m+n. இதே ஒரு வேளை a/m by a/n அப்படின்னு இருக்குதுன்னா இங்கே என்ன எழுதிக்கலாம்னா a/m -n அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட முடியும். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா a/m n அப்படி இருக்குதுன்னா இதை எப்படி எழுதலாம்னா a/m × n எழுதிக்கலாம். ஸோ அதாவது பவருக்கும் மேலே பவர் இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1/a/n இருக்குதுன்னா இதை எப்படி எழுதுவோம்னா a/-n அப்படின்னு சொல்லி எழுதுவோம். பேஸில் நமக்கு பவரில் ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது மைனஸாக மாறும். இங்கே மைனஸாக இருந்துச்சுன்னா மேலே வரையில் ப்ளஸ்ஸாக வரும். ஓகேவா? இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபைனலாக எனிதிங் பவர் 0 வேல்யூ 1 இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்து பவர் வேரி ஆச்சுன்னா ப்ளஸ்ஸு, அதே மாதிரி பேஸ் ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு பவர் டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ், பவருக்கு மேலே பவர் அடுக்குக்கு மேலே அடுக்கு இருந்தால் மல்டிப்ளிகேஷன், பையில் ப்ளஸ்ஸுனா மேலே வரையில் மைனஸ், இங்கே மைனஸ்னால் மேலே வரையில் ப்ளஸ்ஸு. அடுத்து எனிதிங் பவர் 0 1. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பேஸில் இருக்குது. சரிதானா? ஸோ பேஸில் இருந்தாலும் சரி, எக்ஸ் ஒரு வேளை பவரில் இருந்தாலும் சரி, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம அந்த டேர்ம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே தானா? இப்போ என்னென்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே நமக்கு பேஸில் எக்ஸ் இருக்குது, அப்போ இங்கே நமக்கு ஸோ இங்கே நமக்கு அடிஷ்னலாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி சேரும், முக்கியமான ப்ராப்பர்ட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். a/x ஈக்குவல் டு a/y இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பவர் ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிற முடியும். ஸோ x = y நம்ம எழுதிக்கிடலாம். சரிதானா? சரி, அப்போ இங்கே இப்போ இந்த கொஷினுக்கு வரும். அப்போ இந்த கொஷினில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் ரெண்டையும் ஈக்குவல் பண்ண ஈவனாக கொண்டு வர நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அப்போ இங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு x/5 அப்படியே வச்சுக்கலாம், இன்ட்டு நான் 10/15 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த பக்கம் நான் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இந்த நான் 20 நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம்? அதாவது இந்த பக்கமும் ஈவனாக வர்ற மாதிரி பிரிக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ இங்கே 20 நான் 10 வர்ற மாதிரி பிரிக்கலாமா? ஆல்ரெடி இங்கே 10 வேறு இருக்குது. அப்போ இதை நான் எப்படி பிரிக்கிறேன்னா 20 2 × 10ன்னு பிரிப்பேன். ஓகேவா? பவரில் 5 இருக்குது, இன்ட்டு 10/10. இப்போ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா x/5 இன்ட்டு 10/15 போட்டுக்கலாம், ஈக்குவல் டு இங்கே 2/5 10/5. ஓகேவா? உள்ள நமக்கு ரெண்டு எண்களாக இருந்தாலும் பவர் ரெண்டுத்துக்குமே பொதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 2/5 போட்டுக்கலாம், இன்ட்டு இங்கே 10/5 போட்டுக்கலாம், இன்ட்டு 10⁻10 போட்டுக்கிட முடியும். ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா x/5 இன்ட்டு 10/15 போடுறோம், ஈக்குவல் டு 2/5 அப்படி இருக்கட்டும். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது a/m இன்ட்டு a/n இருந்துச்சுன்னா a/m+n. ஸோ அந்த வகையில் இங்கே 5 + 10 போடலாமா? போட்டோன்னா இங்கே என்ன வந்துடும்? 15 வந்துருமா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 10/15ஐயும் இந்த 10/15ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ ஃபைனலாக இங்கே நமக்கு எப்படி வரும் அப்படின்னா x/5 = 2/5 அப்படின்னு வரும். ஸோ இங்கே அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? a/x = a/y இருந்துச்சுன்னா பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குங்கிற பட்சத்தில் பவர் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம், x = y. அப்போ மேலே ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பேஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். முதல்ல பேஸ் தான் ரொம்ப முக்கியம். சரிதானா? பேஸ் தான் ஈக்குவலாக இருக்கணும்.
அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலே 5 இருக்குதா, ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே 2/5 இல்லைனா ரொம்ப அது அந்த அளவுக்கு கூட யோசிக்கலைனாலும் இங்கே x பவர் 5 இருக்குது ஈக்குவல் டு 2/5 இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 2 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைனலாக 2 நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷனில் டி ஆப்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். ஓகேவா? ஸோ 25 ஸ்கொயர்டு இன்ட்டு 625 பவர் 4 டிவிஷனில் இருக்குது 5 கியூப். இங்கே மல்டிப்ளிகேஷன் 125 பவர் 2 இருக்குது. 5 பவர் எக்ஸ் இருக்குது. 5 பவர் எக்ஸ் அப்படின்னா பவரில் நமக்கு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5க்கு பவரில் வேல்யூக்கு கொண்டு வரணும். அப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா? அப்போ நம்ம பவரை ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிற முடியும். சரிதானா? சரி, உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். யாரோடது கரெக்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரிதானா? ஸோ நானும் ஒவ்வொரு ஆன்சருக்கும் ஒவ்வொரு வீடியோக்கிலேயே ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.